இன்றைக்கி நாம் 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஸ்குவாட் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நமந்தீர், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, தனிஷ் மலேவார், ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், ஹர்திக் பாண்டியா கேப்டன், ராஜ் பாவா, வில் ஜாக்ஸ், மಯಾಂಕ್ ரவாத், கார்பின் பாஷ், மிச்சல் சாண்ட்னர், ஷார்துல் டாக்கூர், அத்தர்வா அன்கோலேக்கர், ராபின் மின்ஸ், ரயன் ரிக்கில்டன், क्विंटन डिकॉक, ट्रेंट बोल्ट, अश्विनी कुमार, जसप्रीत बुमराह, दीपक चाहर, मयांक मार्कंडे, अल्लाह गजनफर, रघु शर्मा, मोहम्मद इज़ार. ஸோ இதுதான் அவங்க ஸ்குவாட். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ட்ரேட்லேயே நிறைய பர்ச்சேசஸ் முடிச்சிட்டாங்க. ஷர்துல் டாக்கூர், ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட்லாம் ட்ரேட் பண்ணி அப்புறம் ஆக்ஷனுக்கு கம்மியான பர்ஸோட வந்து அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பேஸ் ப்ரைஸில் வாங்கிட்டாங்க. குவிண்டன் டிகாக் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி அவங்க இந்த வருஷம் ஸ்குவாட் எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரோஹித் சர்மா வில் ஓப்பன் வித் குவிண்டன் டிகாக். ஸோ குவிண்டன் டிகாக் வந்து அவங்களோட வின்னிங் கேம்பெயினில் ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தார். போன வருஷம் ரயன் ரிக்கில்டன் ட்ரை பண்ணாங்க. ஸோ அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், பட் பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியல. ஸோ ஐ திங்க் தே வில் கோ பேக் டு குவிண்டன் டிகாக். த சக்ஸஸ்ஃபுல் பேர் ஆஃப் ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக் ஓப்பனிங். அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து போன வருஷம் 3ல் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இந்த வேர்ல்டு கப்பில் வில் ஜாக்ஸ் வந்து நம்பர் 7ல் வந்து இங்கிலாந்துக்கு சூப்பராக ஆடி நிறைய மேட்சஸ் காப்பாற்றி கொடுத்தாரு. ஸோ மேபி அவர் 7க்கு தள்ளிட்டு ஸோ தே வில் பேட் சூர்யா 3 அண்ட் திலக் 4. ஒரு 5ல் ஹர்திக் பாண்டியா, 6 நமந்தீர், 7 வில் ஜாக்ஸ், அப்புறம் 8 மிச்சல் சாண்ட்னர் இந்த வேர்ல்டு கப் சூப்பராக விளையாடினார் வித் பேட். நிறைய மேட்சஸ் இங்கே நியூசிலாண்டுக்கு செம்மையாக அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அப்புறம் 9ல் வந்து தீபக் சஹார், 10 ஜஸ்பிரீத் பும்ரா, 11 ட்ரெண்ட் போல்ட். ஸோ இப்போ இம்பேக்ட் சப்பில் வந்து மேபி இப்போ ஒரு ஃபாஸ்ட் போலிங் அசிஸ்டிங் பிச்சாக இருக்குது. இப்போ வான்கடை மாதிரி ஒரு பிச்சுனா அவங்க வந்து ஷார்துல் டாக்கூர் அஸ்வினி குமார் ஆடலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பின் அசிஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால் மಯಾಂಕ್ மார்க்கண்டே கூட அவங்க ஆடலாம். ஸோ இதுதான் அவங்களோட 11. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக் ஸ்ட்ராங் ஓப்பனிங் பேர். அப்புறம் 3-4 திலக் அண்ட் சூர்யா. அப்புறம் 5ல் ஹர்திக் பாண்டியா அவர் எவ்வளோ டெவஸ்டேட்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், நமந்தீர். ஸோ ஃபினிஷிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களுக்கு பெருசாக வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் என்ன ஒரு பிரச்சனை, லாஸ்ட் 5 இயர்ஸாக அவங்க சாம்பியன்ஷிப் அடிக்கலை. அதோட எப்போவுமே பார்த்தா மும்பை டீம் வந்து ஒரு ஸ்டார் ஸ்டண்டர்ட் டீமாக இருக்கும். ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குது. பட் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கோஆர்டினேஷனில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாமே அவங்க ஸ்ட்ராங் ஸ்குவாடாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சரியாக விளையாடாமல் தான் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணாங்க ஒரு சீசன். ஸோ அது மாதிரி அவங்க வந்து கரெக்டாக விளையாடினாங்கன்னா ஸோ தே ஆர் டீம் டு பீட்டாக இருப்பாங்க இந்த சீசனில். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவாங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பவுலிங்கில் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அதுக்கப்புறம் பேக்கப்ஸ் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு கார்பின் பாஷ் வச்சுருக்காரு. அவரும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர், வேர்ல்டு கப்பில் பார்த்தா நல்லா விளையாடினார். ஸோ அது மாதிரி அப்புறம் இப்போ சாண்டருக்கு சரியாக போடல. அது மாதிரிலாம் அல்லா கசன்ஃபார் கூட அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி நிறைய பேக்கப் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் கூட இருக்காரு. சப்போஸ் வில் ஜாக்ஸ் ஃபார்மில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு அவரை வச்சு விளையாடலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் வெளியே இருக்குது. பட் இவங்க காம்பினேஷன் மாற்றாமலே அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். சப்போஸ் யாராவது அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாங்கன்னா. ஸோ மேபி மும்பை இந்தியன்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப் போவாங்கன்றது என்னோட கணிப்பு. ஸோ see you in the next video. Thank you. Bye.